நான் அவருக்குள்ள வீசா பிரச்சனையால இப்படி எல்லாம் நடக்கிறாருன்னு நினைச்சேன். இப்படி உள்ளுக்கெல்லாம் வச்சுக்கொண்டு என்னோட இப்படி எல்லாம் நடக்கிறாருன்னு நான் ஒரு துணியிலே நினைக்கிறேன் இருந்தேன்னா. சரி சரி, எல்லாத்தையும் விட்டுட்டு நீ உன்ட்ட வாழ்க்கையை பாரு. சில பேருக்கு இப்படி நடக்கணும்னு நியதியாக்கணும். எல்லாத்தையும் விடுறதா? விட்ட மாட்டேன். சும்மா ஆக்கோட சண்டை பிடிச்சு அவைய பேசி என்ன வர போகுது? அது சாந்தனுக்கு என்ன மதி? சாந்தன் அவனெல்லாம் யோசிச்சுக்கணும். இல்ல இல்ல, இதெல்லாம் நேரம் மாத்தி இருக்கணும். அதுதான் நீ என்ன நினைச்சு கொண்டிருக்கிற? உனக்கு யாரையும் பிடிக்கணும்டா, எல்லாரும் தனியே தெரியல பிடிக்க வேண்டியதானே. என்ன கூட கதைக்கு மைண்ட் யூ வேர்ட்ஸ், ஓகே? இந்த அசிங்கமான வார்த்தையில என்னோட கதைக்க வேணாம். எது அசிங்கம்? நீ செய்வதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியும் இல்லையா? என்ன ஒரு ஆளுக்குரிய ஆளை பிடிக்கிறதெல்லாம் உனக்கு அசிங்கம் இல்லை. கணக்கு கதைக்காரையும் உண்ட பிரச்சனை சாந்தனோடா நீ இப்படி என்னோட கதைக்க தேவையில்ல. நானும் உனக்கு பதிலும் சொல்ல தேவையில்ல. பதில் சொல்லியே ஆகணும். ஏண்டா நீ பிடிச்சிருக்கிறது எந்த சாந்தன? நான் அவரை பிடிக்கல, அவர் தான் என்னைய வந்து பிடிச்சவர். அவர் பிடிச்சா உங்களோட உனக்கு அந்த புத்தி போச்சு. நாங்க எவ்வளவு நாள் லவ் பண்றோம் உனக்கு தெரியும் தானே? ஒன்றுமில்லாத உண்மை காட்டி அவர் என்ன செய்யறது? எனக்கு வீசா இருக்குது, என்னை காட்டினா அவருக்கு வீசா ஈஸியா கிடைச்சிடும். எனக்கு தெரியும், நீதான் அவரை மாற்றிருப்ப. மரியாதையா சாந்தனை விட்டுரு. இல்லாட்டி நான் அவரை விட்டாலும் அவரை நீ என்ன விட மாட்டேன். நான் அபிராமியோட நடந்து கொண்ட விதம் அவரை இன்னும் கோபமாக்கிட்டது போல. அபிராமிக்கு போன் பண்ண சொல்ல வாழ்த்து சொல்ல சேரா செஞ்சு போட்டு நல்ல மனமா நிக்கிற. செய்ததெல்லாம் செய்தது நீங்கள், நான் இல்ல. அதை தெரிஞ்சுக்கொண்டு முதல்ல பதில் சொல்லுங்க. என்னத்த சொல்றது? உனக்கு பதில் சொல்ல வேண்டும், எனக்கு அவசியம் இல்லை. என்னது? எனக்கு பதில் சொல்லாம வேற யாருக்கு சொல்ல போறீங்க? யாருக்கும் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி வார்த்தைகளும் நடத்தைகளும் எனக்கு ஒத்து வராது. ஒத்து வராதா? விளங்க இல்ல. நீ படிச்சவள், திரண்டானவள், நான் உனக்கு பொருத்தம் இல்லை. அதனால உனக்கு பொருத்தமா பார்த்து காட்டு. அப்ப இவ்வளவு காலத்துக்கு இப்பதான் பொருத்தம் விளங்கியிருக்கா? ஆசாந்தன் அபிராமிக்கு போன் பண்ணி வில்லித்தனமா நடக்காது. படிச்ச பிள்ளை நீ பண்பா நடப்பான்னு நினைக்கிறேன். பண்பு பண்பா நான் நடந்து கொள்ள வேணுமா? ரேகா, உனக்கும் எனக்கும் இனி கைவராது. இனிமேல் 2 பேர்த்து வாழ்க்கையும் வீணாகாம பார்த்துக்கொள்வோம். ஒருக்கா வருவீங்களா? உங்களோட ஒருக்கா நான் ஆறுதலா கதைக்க வேணும். காதல் என்பதன் மீதான வலிகளை புரிந்து கொள்வதற்கு இன்று அவகாசமற்ற காதலர் கூட்டங்களோடு மானிட காதல் சமதள பிரயாணம் செய்து மூச்சிரைத்து கிடக்கிறது.
காலமும் தேவையும் எழுதி போடும் சீட்டாட்ட சுழற்சியில் பருவகால பட்டியலிட்டு பசிக்கு ஒன்றும் ருசிக்கு ஒன்றுமாய் காதல் பந்தியில் தொந்தி வளர்த்துக் கொள்ளும் இன்னுமோர் நாகரிகம் அவசர இறக்குமதி செய்யப்பட்டு கிடக்கின்றது. காத்திருப்புகள் என்ற உன்னத நேசங்களின் மேல் சாட்டையடி விழும் அவல ஓலங்களும், நம்பியிருத்தல் என்ற தெய்வீக சந்தனங்களின் மேல் சாக்கடை நீர் கலக்கும் நச்சு பொய்கைகளும் அவசுர சத்தமாய் எங்கள் வாழ்வு முற்றமெங்கும் ஒலித்து கிடக்கின்றது. எனவே காதல் நெஞ்சு மிதித்து காத தூரம் செல்லும் என் தேசத்து காதலுக்குரியவர்களே, வாருங்கள். மடல் ஏறுதலும் வரை பாய்தலும் என்ற சங்கத்து சங்கதி மாற்றிய மனிதத்து பகுத்தறிவை கன்னிகாதானம் செய்யாது காப்போம். இல்லையேல் காதலும் வீரமும் பாடிய எங்கள் வரலாறுகள் வெறும் வரலாறுகளாய் மட்டுமே போய்விடும்.